கண்ணியத்திற்கு பெருமதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா ஆகுமாக்கப்பட்ட விஷயங்களில் அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒரு மோசமான ஒரு நிகழ்வு, அது சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம பேசுவோம். இது தொடர்பாக பலமுறை நம்முடைய மரியாதைக்குரிய ஜமாத் தலைவர் அவர்கள் வருத்தத்தோடு சொல்லுவார்கள், இது சம்பந்தமாக மக்களுக்கு நிறையா நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி. பல முறை நம்ம சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் காலங்கள் அதிகமாக இந்த மனத்தை கஷ்டப்படுத்தக்கூடிய இந்த நிகழ்வு நம் சமுதாய மக்களுக்கு மத்தியில் சர்வ சாதாரணமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்று நினைக்கும் பொழுது மனம் ரொம்ப வேதனையாக இருக்கும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு ஆணையும் பெண்ணையும் படைத்து அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் மத்தியில் ஒரு உறவை ஏற்படுத்தி, அந்த உறவு எப்படிப்பட்டது என்று சொல்லும் பொழுது, வஅகதுன மின்கும் மீசாக்கன் கலீலா, அவர்கள் இருவருக்கு மத்தியில் பிரிக்க முடியாத ஒரு ஸ்ட்ராங்கான அஸ்திவாரத்தை நாம் ஏற்படுத்தினோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். அதாவது கணவன் மனைவி அல்லாஹ் தஆலா அப்படித்தானே ஆரம்பிச்சான். சொர்க்கத்தில் அல்லாஹ் தஆலா முதல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சவங்களுக்கு ஜோடியை படைச்சு ரெண்டு பேரையும் கணவன் மனைவியா தானே செஞ்சான், அறிமுகப்படுத்தினான். சுவர்க்கத்தில் உருவாக்கப்பட்ட உறவு இது. சொல்லுவார்கள், திருமணம் என்பது சுவர்க்கத்தில் நிச்சயிக்கப்படும் என்பதாக. அன்பான பெருமக்களே, திருமணம் என்பது சுவர்க்கத்தில் நிச்சயிக்கப்படும் என்பதல்ல, சுவர்க்கத்தில் உருவாக்கப்பட்டது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அங்கதான் உருவானாங்க. கணவன் மனைவியாகத்தான் என்ன செஞ்சாங்க, இந்த உலகத்திற்கு வந்தார்கள். அப்படிப்பட்ட அந்த உறவு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு அற்புதமான எடுத்துக்காட்டாக இந்த திருமறை அழகாக சொல்லுகின்றது. பிரிக்க முடியாத ஒரு உறவை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி கொடுத்தான் அப்படின்னு சொல்லி. ஒரு சம்பவம் ஒண்ணு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இது சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படும் பட்ட உறவு என்பதாக சொல்லுவாங்க இல்லையா. அதுக்கு ஒரு சம்பவம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல ஆயிஷா அம்மா அவங்களும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். பேசிக்கிட்டு இருக்கும்போது சொல்லுவாங்களாம், ரெண்டு பேர்ல யாரு சிறப்பானவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சுவார்த்தையில ஃபாத்திமா அம்மா சொன்னாங்களாம், நாளை மஹ்ஷர்ல அல்லாஹ் தஆலா ஒவ்வொருத்தரையும் கூப்பிடும் போது அவங்களுடைய தந்தை பெயரை சொல்லிதான் கூப்பிடுவான். சொன்னாங்க, இன்னக்கும் துதுஊன யௌமல் கியாமத்தி அஸ்மாஇக்கும் வ அஸ்மாஇ ஆபாஇக்கும். உங்களுடைய பெயரை எப்படி அழைக்கப்படும், உங்களுடைய தந்தையுடைய பெயரை சேர்த்து அழைக்கப்படும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. நாளைக்கு கியாமத்துல என்னை கூப்பிடும்போது என்னுடைய அத்தா பேரை சொல்லிதான் கூப்பிடுவாங்க என்பதாக ஃபாத்திமா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா ஆயிஷா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட சொல்லும் பொழுது ஆயிஷா அம்மா சொல்லுவாங்க, நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான், உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க ஒரு ஹதீஸு, கியாமத் நாளையில அல்லாஹ் தஆலா சொல்லுவானா, உதுகுலுல் ஜன்னா உதுகுலுல் ஜன்னா அன்தும் வ அஸ்வாஜுக்கும், நீங்கள் உங்களுடைய ஜோடியோடு உங்களுடைய கணவன்மார்களை கைகளை பிடித்து கொண்டு உள்ள போங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுவான். அப்படி சொல்லும்போது உங்க அத்தா பேரை சொல்லி உங்களை கூப்பிடுவாங்கன்னு சொல்லி சொன்னீங்கல்ல, உங்க அத்தாவையே நான் தான் கையில பிடிச்சிட்டு உள்ள போவேன். உங்க அத்தா கையில நான் தான் செய்வேன், பிடிச்சிட்டு உள்ள போவேன். அப்ப நீ பெருசா நான் பெருசாங்கிற மாதிரி பேசிக்கிடுவாங்க. நான் சொல்ல வர்றது என்ன தெரியுமா,
அன்பான பெருமக்களே, சுவர்க்கம் வரை சென்றடையக்கூடிய அற்புதமான அந்த உறவு இன்று சாதாரண சொற்ப காரணங்களுக்காக மனம் வேதனை தரக்கூடிய அளவிற்கு இன்றைய தம்பதிகள் சர்வ சாதாரணமாக தலாக் என்ற வார்த்தையை சொல்லி பிரிந்துவிடக்கூடிய அந்த அவல நிலையை நாம பார்க்கிறோம். என் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா அனுமதித்த விஷயங்களிலேயே அல்லாஹ்வுக்கு பிடிக்காத விஷயம் இப்படி சொல்லுவாங்க. தலாக் சொன்னா அல்லாஹ்வுடைய அருஷ் ஆடிடும். அல்லாஹ்வுடைய அருஷ் ஆடின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய அருஷ் என்ன சாதாரண விஷயம் நினைச்சீங்களா? முதல்ல அல்லாஹ்வுடைய அருஷ் எப்படிப்பட்டது நீங்க முதல்ல விளைவிக்கணும். அல்லாஹ் அருஷ் இந்த மாதிரி சாதாரண குர்சி இல்லை, இந்த மாதிரி சாதாரண ஒரு சேர் கிடையாது. நம்ம இந்த உலக துனியாவிலேயே அதிகமா உயர்வா பார்க்கறது இந்த மெம்பர் மேடையை தான். அந்த மாதிரி இல்லை. ஒரு தடவை ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, யா அல்லாஹ் உன்னுடைய அருஷை நான் சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், சுத்தி பார்க்கட்டுமான்னு கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய அருஷுக்கு மொத்தம் 8 தூணுங்க. 8 பலம் வாய்ந்த மலக்குமார்கள் அதை சுமந்துகிட்டு இருப்பாங்க. அல்லாஹ்வுடைய அருஷை 8 பலம் வாய்ந்த மலக்குமார்கள் சுமந்துகிட்டு இருப்பாங்க. அந்த அல்லாஹ் சொல்லிட்டான், போய் சுத்தி பாருங்கன்னு சொல்லிட்டான் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு. ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பத்தி உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அப்படிங்கிறதுக்குள்ள வானத்திலிருந்து பூமிக்கு வந்துருவாங்க. அதிவேக மின்னலை விட ஒளி வேகத்தை விட அதிகம் வேகம் கொண்டவர்கள் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம். அவங்களுடைய ரெக்க ஒரு பக்கம் மஷ்ரிக்லயும் இன்னொரு பக்கம் மக்ரிப்லயும் நீட்டினாங்கன்னு சொன்னா கிழக்குக்கு மேற்குக்கு இருக்குமா. அவ்வளவு பிரம்மாண்டமான ரெக்கைகளை கொண்டு அல்லாஹ்வுடைய அருஷை சுத்தி வர்றாங்க. சுத்தி வந்துகிட்டே இருக்கிறாங்க, முடியல. யா அல்லாஹ் என்ன அருஷம் எவ்வளவு இருக்கு? அல்லாஹ் சொல்லுவான், நீங்க சுத்த ஆரம்பிச்சு 500 வருஷம் ஆச்சு. அல்லாஹ்வுடைய அருஷை நீங்க சுத்த ஆரம்பிச்சு 500 வருஷம் ஆச்சு. அந்த அருஷனுடைய தூண் அதுல ஒரு பகுதியை தான் நீங்க சுத்தி இருக்கிறீங்க. நான் ஏன் இதை சொல்ல வரேன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய அருஷ் தலாக்குங்கிற ஒரு வார்த்தைக்கு ஆடுதுன்னு சொன்னா, இப்பேற்பட்ட பிரம்மாண்டமான அருஷ் ஆடுதுன்னு சொன்னா அந்த தலாக் எவ்வளவு பயங்கரமான ஒரு விஷயம் என்பதை நாம விளங்கிக்கிறோம் பெருமக்களே, விளங்கிக்கிறோம். சர்வ சாதாரணமா சொல்லிட்டு போயிடுறாங்களே, கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறாங்களே. அன்பான பெருமக்களே, 2020 20ஆம் நூற்றாண்டுக்கு முன்னால், இப்ப 21ஆம் நூற்றாண்டு நடந்துட்டு இருக்கு. 20ஆம் நூற்றாண்டுல பாத்தீங்கன்னு சொன்னா எப்பயாச்சும் 1-2 வரும். ரொம்ப பிரச்சனையாகி போய் சண்டை சச்சரவு முட்டி போய் சரியா வராதுன்ற ஒரு முடிவுக்கு வந்து பல பஞ்சாயத்து வச்சு எதுலையுமே அடங்கலை அப்படின்னு சொல்லும் போது என்ன செய்வாங்க, ஜமாத்துக்கு போவாங்க, ஜமாத்துக்கு கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுவாங்க, அவங்கள்ட்ட விசாரிப்பாங்க, பல விதமான நடவடிக்கைகளும் எடுக்கும். நீண்ட இழுவைக்கு பிறகு 2 பேருக்கு மத்தியில தலாக் ஏற்படும். இப்ப 21 வந்துருச்சு, நூற்றாண்டு 21 வந்துருச்சு. 2001 இருந்து என்ன ஆரம்பிச்சிச்சு தெரியுமா? குலா ஆரம்பிச்சிருச்சு. குலான்னா என்னங்க, சர்வ சாதாரணமா ஒரு பெண் எனக்கு இந்த மாப்பிள்ளை வேண்டாம், எனக்கு இந்த மாப்பிள்ளை விட வாழ முடியாது, இந்த மாப்பிள்ளை எனக்கு சரியா வராது, என்னை பிடிச்சு விட்டுருங்க, எனக்கு இந்த மாப்பிள்ளையிலிருந்து விவாகரத்து வாங்கி கொடுத்துருங்கன்னு ஒரு பெண் தைரியமாக உரிமையாக கேட்கக்கூடிய ஒரு அவல நிலை இந்த 2020க்கு அப்புறம் தான் ஏற்பட்டதாக தமிழ் மாநிலத்தினுடைய டவுன் காசியாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சலாஹுதீன் ஹஜ்ரத் அவங்க சொல்றாங்க. சர்வ சாதாரண பெண்கள் என்ன செய்யறாங்க, குலா வந்து கேட்கிறாங்க. அப்படி கேட்கறதுனால ஏற்படக்கூடிய அந்த அவல நிலை இருக்குது இல்லையா, அதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவாங்க. ஐயுமா இம்ரஅத்தின் சுஇலத்து ஜௌஜஹா பிதூன உத்ரின், எந்த விதமான இடம்பாடும் இல்லை, எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, 2 பேருக்கு மத்தியில் எந்த விதமான உறவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லை, உறவு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லைன்னா உங்களுக்கு புரியும், அல்லது குடும்ப சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் இல்லை, ஏதாவது ஒரு விஷயத்திற்காக தன்னுடைய தலைக்கு ஈகோவை ஏற்றிக்கொண்டு
ஒரு பெண் தன்னுடைய கணவன் தனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தலாக்கு கேட்கிறா, குலா கேட்கிறா அப்படின்னு சொன்னா அந்த பெண்ணை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கடுமையாக சொன்னார்கள். ஐயுமா இம்ரஅத்தின் இஹ்தஅத்து மின் ஸௌஜிஹா, எந்த ஒரு பெண் வேண்டுமென்றே தன்னுடைய கணவனிடத்திலிருந்து தனக்கு விலக்க கேட்கின்றாலோ ஃபஅலைஹா லஅனத்துல்லாஹ், அவளின் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகும். அல்லாஹ்வுடைய சாபம் சாதாரணமாக நம்மளே ஒரு மனுஷனை பார்த்து நசமா போன்னு சொல்லக்கூடாது சொல்லுவோம். அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகும். மாத்திரமல்ல வல் மலாயிகத்து, மலக்குமார்களுடைய சாபமும் உண்டாகும். மலக்குமார்களுடைய சாபமும் உண்டாகும். வன் நாசி அஜ்மஈன், ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய சாபமும் உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. யாருக்குங்க எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு பெண் திமுர்ல நம்ம எப்படி வளர்ந்தோம், நம்ம அத்தா நம்மளை எப்படி வளர்த்தாக, நம்ம யாருக்கும் இதுவரைக்கும் பயந்ததில்லை, நம்ம கேட்டதை நம்ம ஒரு நாள் கூட எங்க அத்தா எனக்கு வாங்கி கொடுக்காம இருந்ததில்லை, நான் சொன்னதுதான் எங்க வீட்டில் சட்டமா இருக்கும், அப்படிப்பட்ட எண்ணெயை கொண்டு வந்து ரொம்ப மோசமா நடத்துறாங்க இவங்க என்னை பாத்திரங்கள் சொல்றாங்க, வீட்டு பெருக்கி சொல்றாங்க, கூட்டி பெருக்கி அல்ல சொல்றாங்க, இந்த வீட்டில் இனிமேல் நான் வாழ்வேனா அப்படின்னு தன்னுடைய குடும்ப பாரம்பரியத்தை தலைக்கு ஏற்றி ஈகோவினால் ஒரு பெண் தன்னுடைய கணவனிடம் இருந்து குலா கேட்கிறார் என்று சொன்னார். இது ஒரு சாதாரணமா நான் என்னுடைய சொந்த கற்பனை சொல்லக்கூடிய ஒரு காரணம். இது போன்று இதைவிட மோசமான காரணங்களுக்காகவெல்லாம் பெண்கள் கணவனிடத்திலே குலா கேட்கின்றார்கள். சமீபத்தில் ஒரு குலா வந்துச்சுங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ், என்னென்று சொல்றதுன்னே தெரியல. அந்த பெண்ணு என் மாப்பிள்ளை என்னைய மொபைல் பார்க்கிறதுக்கு தடை விதிக்கிறார், அதனால எனக்கு இந்த மாப்பிள்ளை வேண்டாம். என்ன சொல்றது, மொபைல் பார்க்கறதுக்கு தடை விதித்ததுனால எனக்கு இந்த மாப்பிள்ளை. இந்த சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க நகைச்சுவையா ஒரு விஷயம் கேட்டுருப்பீங்க. அமெரிக்காவில் ஒரு பொம்பளை தன் மாப்பிள்ளைய டிவோர்ஸ் பண்ணிட்டாலும். என்ன காரணம் கேட்டதுக்கு தூங்கும் போதே என் மாப்பிள்ளை புரட்ட வர்றான்னு சொன்னாலும். தூங்கும் போது இந்த மாதிரி உப்பு சப்பு இல்லாத சப்பை காரணங்களுக்காகவெல்லாம் ஒரு பெண் தலாக்கு கேட்டாள் என்று சொன்னால், குலாவின் அடிப்படையில் கேட்பாள் என்று சொன்னால், அவள் மீது அல்லாஹ்வின் சாபம், மலக்குமார்களின் சாபம், நல்லோர்களின் சாபம், ஒட்டுமொத்த மனிதர்களின் சாபம் உண்டாகும் அப்படின்னு நான் சொல்லல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. அப்படிப்பட்ட இந்த அவல நிலை இன்னைக்கு சமுதாயத்துல ரொம்ப சர்வ சாதாரணமா, கொஞ்சம் கூட யாரிடத்திலையும் பயம் இல்லை, அல்லாஹ்வுடைய பயம் இல்லை, அல்லாஹ்வுடைய பயம் இல்லை. ஏங்க ஒரு கல்யாணம் நடத்துறதுனா ஒரு சாதாரணமான விஷயமா? ஒவ்வொரு கல்யாணத்தை நடத்துவதற்கு அந்த தாயும் தகப்பனும் படக்கூடிய அந்த கஷ்டம் இருக்கு பார்த்தீங்களா, அது சாதாரணமான விஷயமா? தன்னுடைய வாழ்நாள் கஷ்டப்பட்டு கடன்பட்டு தன்னுடைய வாயையும் வயிற்றையும் கட்டி நல்ல சாப்பாடு சாப்பிடாம தன்னுடைய பிள்ளைக்கு நகை வாங்கி போடணுமே, தன்னுடைய பிள்ளைக்கு இது நல்ல ஒரு ஆடம்பரமான பொருட்களை வாங்கி கொடுக்கணுமே, நம் பிள்ளை போன இடத்துல சந்தோஷமா யாரும் எந்த விதமான குறையும் சொல்லாம இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி தன் உழைப்பையெல்லாம் கஷ்டப்படுத்தி ஒன்று திரட்டி கடனை உடனே வாங்கி போய் கல்யாணம் முடிச்சு கொடுத்தா, போற இடத்துல ஒழுக்கமா இல்லாம தன்னுடைய செயல்பாடுகளின் காரணமாக, தன்னுடைய ஆடம்பர வாழ்வின் காரணமாக, தன்னுடைய பொழுதுபோக்கின் காரணமாக அங்க இருக்கக்கூடியவங்கள பெற்றோர்களை மதிக்காம, அவங்க கணவனை மதிக்காம, தன்னுடைய அசால்ட்டான முறையில வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அங்க அதை சொல்றாங்க இதை சொல்றாங்க, எனக்கு கொலா கொடுத்துடுங்கன்னு சொல்லிட்டு சர்வசாதாரணமா கேட்குறீங்களே, சர்வசாதாரணமா கேட்கிறாங்களே, அது என்ன அவ்வளவு சாதாரணமான விஷயமா? அல்லாஹ் தஆலா காப்பாற்ற வேண்டும். நண்பர்களே, சமீப காலமா சர்வசாதாரணமா குலா நடக்குது. மாசத்துக்கு ஒரு ஊர்ல ஒன்று நடந்துகிட்டே இருக்கு. ரொம்ப வேதனையா இருக்கு, வயிற்றுச்சலா இருக்கு. ஏன் இந்த சமுதாயம் எப்படி போச்சு? எதனால இந்த சமுதாயம் எப்படி போச்சு? இந்த மார்க்கத்தில் என்ன சொல்லிக் கொடுக்கப்படல? ஹராம் ஹலால் சொல்லிக் கொடுக்கப்படலையா? அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லையா?
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை நீ பார்க்க வேண்டாமா? ஏன் பாரு, உன் தாய் தகப்பனுடைய வாழ்க்கையை பாரு. உன்னுடைய தாயும் தகப்பனும் எப்படி வாழ்ந்தார்கள் என்ற வாழ்க்கையை நீ பார்த்தேன்னு சொன்னான். குடும்பம்னா பல பிரச்சனைகள் இருக்கத்தாங்க செய்யும், கஷ்டங்கள் வரத்தான் செய்யும், துன்பங்கள் ஏற்படத்தான் செய்யும். நம்ம வீட்டில் நம்ம இருக்கும்போது நம்ம பெற்றவங்களோட எப்படி வேணாலும் வாழ்ந்திருக்கலாம். பெண் பிள்ளைகளை சொல்கின்றேன், எப்படி வேணாலும் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் போற இடம் இருக்குகின்றது. அப்படி இருக்கும் என்று எந்த தாய் தகப்பனும், இது முதல்ல என்ன சொல்லணும் தெரியுமா? தாய் தகப்பனத்தான் சொல்லணும். இந்த இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நிறைய தலாக்கு குலாவுக்கு காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா தாய் தகப்பன் தான். வந்து பார்த்துக்கலாம், யாரு? உன்னுடைய தகப்பனாரு. நான் என் பிள்ளைய எப்படி வளர்த்தேன், அவ்வளவு சொகுசா வளர்த்தேன். ஊன் சொல்லியிருப்பான் ஒரு நாளைக்காவது, என் பிள்ளைய அவன் திட்டுறான், என் முன்னாடியே அடிக்கிறான், வா பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைய சர்வசாதாரணமா கூட்டிட்டு வந்துடுறாங்க. பெருமக்களே, சமீபத்தில் ஒரு ஆய்வு ஒன்று, அந்த ஆய்வுல ஒவ்வொரு விவாகரத்தான பெண்களிடமும் என்ன செய்யறாங்க, கேட்கிறாங்க, எதனால விவாகரத்தாச்சு, விவாகரத்தானதுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, அதை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னீங்களேன். ஒவ்வொருவரும் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் ரொம்ப மனசுக்கு வேதனையா கஷ்டமா இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு பெண் சொல்லுவாங்க, எனக்கும் என் மாப்பிள்ளைக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைங்க, நாங்க 2 பேரும் சந்தோஷமா அவ்வளவு ஜாலியா அவ்வளவு ஹாப்பியா இருப்போம், அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தோம். எங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அவரை பிடிக்காம போச்சு. ஏதோ ஒரு இடத்துல, ஏதோ ஒரு நேரத்துல, ஏதோ ஒரு வார்த்தை விவகாரத்துல அவரை பிடிக்காம போச்சு. என்னை கூட்டிட்டு வந்துட்டாங்க. நிவாமா, நம்ம வீட்டுல என்ன இல்லை, நீவா நம்ம வீட்டுல திருமணம் செஞ்சிக்க, நாங்க பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி என்னை பலவந்தப்படுத்தி எனக்கு விவாகரத்து செய்வதற்குண்டான எல்லா ஏற்பாடையும் பண்ணி கையெழுத்தையும் வாங்கி விவாகரத்து பண்ணிட்டாங்க. எனக்கும் ஒரு ரூம் கொடுத்தாங்க, நானும் அந்த ரூம்ல தங்கி இருந்தேன். கொஞ்ச நாள் போச்சு, என் கணவனை விட்டு பிரிஞ்சு என்னால் இருக்க முடியலங்க. என்னால் அந்த பொண்ணு அழுதுகிட்டே சொல்லுது, கல்யாணம் எடுத்து 6 மாசம் கூட இல்லை, 6 மாசம் கூட இல்லை, கர்ப்பவதியாக வந்தேன், என் கர்ப்பத்தை கலைக்க வைத்தார்கள், என் கர்ப்பத்தை, தாய் தகப்பன் கர்ப்பத்தை கலைக்க வைத்தார்கள். அதுக்கப்புறம் நான் என் வீட்டில் நிம்மதி இல்லை, என் வீட்டில் நிம்மதி இல்லை. என்னுடைய சகோதரர்களுடைய மனைவிமார்கள் எல்லாம் என்னை குத்தி காட்டி பேச ஆரம்பிச்சாங்க. என் நிம்மதியெல்லாம் போச்சு. நான் வேலைக்கு போக ஆரம்பித்தேன். வேலைக்கு போனதுக்கப்புறம் தனியாக ஒரு வீடு எடுத்து தங்கக்கூடிய சூழ்நிலை உண்டாயிருச்சு. அப்படி நான் தனியாக தங்க ஆரம்பித்தேன். இருந்தால் இந்த சமுதாயம் என்னை எப்படி பார்க்குறது தெரியுமா? ஒரு விபச்சாரி மாதிரி பார்த்து. ஒவ்வொரு பெண்ணினுடைய அவல நிலையை பாருங்க, தலாக்குக்கு அப்புறம், குலாவுக்கு அப்புறம். ஏன்னா இந்த சமுதாயம் கேவலமான சமுதாயம், ரொம்ப மோசமான சமுதாயம். ஒரு பெண் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டாள் என்று சொன்னால் அவளை தவறான கண்ணோட்டத்தில் மட்டும்தான் பார்க்கும் இந்த சமுதாயம், அவளை ஏளனமாகத்தான் பார்க்கும் இந்த சமுதாயம். இப்படி பார்க்கும் என்று தெரிந்தும் ஒரு பெண் குலாக்கிட்டாள் என்று சொன்னால் அவன் என்ன சொல்றது, என்ன சொல்றது? முழு முக்கிய காரணம் தெரியுமா? பெற்றவங்க தான். அன்பான பெருமக்களே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு, குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும், சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும். நான் பலரோ சொன்னது உண்டு, பல மேடைகளில் சொன்னது உண்டு. என்னுடைய நண்பர் ஒருவர் அல்ஹம்துலில்லாஹ் 3 பொம்பளை பிள்ளை இருக்கு. ஒரு ஆலிம் தான். 3 பொம்பளை பிள்ளையும் ரொம்ப சிறப்பான முறையில் திருமணம் முடித்து கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் கொடுத்தான். ஒவ்வொரு பெண் பிள்ளையையும் திருமணம் முடித்து கணவன் வீட்டுக்கு அனுப்பும் போது அந்த பெண் பிள்ளையை கணவனை வைத்து, கணவனுடைய பெற்றோர்களை வைத்து, உறவினர்கள் எல்லாத்தையும் வச்சு ஒரு வார்த்தை சொல்லுவார். 3 பிள்ளைக்குமே சொல்லுவார். என்ன சொல்லுவார் தெரியுமா? இனிமேல் நான் உனக்கு அத்தா இல்லை, அந்த இருக்கார்ல உன்னுடைய மாமனார், அவர் தான் உன்னுடைய தகப்பனார். இது உனக்கு அம்மா இல்லை, அந்த இருக்கங்கள உன்னுடைய மாமியார், அதுதான் உன்னுடைய தாயார். அப்படித்தான் நீ பார்க்கணும். உன்னுடைய கணவனின் உடன்பிறப்புகளை உன்னுடைய உடன்பிறப்புகளாக நீ நினைக்கணும். அப்படி நினைச்சு உன் கணவனோடு எப்போ வேணும்னாலும் வீட்டுக்கு நீ வரலாம், எவ்வளவு நாளும் தங்கலாம், எப்போ வேணாலும் போகலாம். இது இல்லாமல், உன்னுடைய கணவன் இல்லாமல் நீ ஒரு நொடி கூட என்னுடைய வீட்டுக்குள்ள இருக்க முடியாது.
எல்லாத்தையும் வச்சுக்கிட்டே சொன்னார். அப்போ நாளைக்கு அந்த பிள்ளைக்கு அந்த எண்ணம் வருமா வராதா, பயம் வருமா வராதா? நம்ம அத்தா இப்படி சொல்லிட்டாரு, நாளைக்கு நம்ம கோச்சிக்கிட்டு போனோம்னா அத்தா செருப்பால் அடிப்பார் சொல்லிட்டு என்ன வருமா வராதா? அப்படி ஒரு எண்ணத்தை கொடுக்க வேண்டும் என்பர்களே. அப்படி ஒரு பெண் பிள்ளைக்கு கொடுத்து அந்த எண்ணத்தை ஊட்டி அவன் அனுப்பினால் அவன் தான் உண்மையான ஆம்பள, அவதான் உண்மையான தகப்பன். அது இல்லாம வாமா நம்ம பார்த்துக்கிறோம்னா என்னாலும் சரி நான் இருக்கேன் உனக்கு, அது தப்புங்க, தப்பு. ஒரு சஹாபி பெண்மணி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அவங்க பேர் ஆயிஷா. ஆயிஷான்னு சொல்லுவோமே, அவங்க இல்லை, ஒரு ஆயிஷாங்கிற பெண்மணி ஒரு ரிவாஆ ரலியல்லாஹு அன்ஹு அப்படிங்கிற சொல்லிட்டு ஒரு சஹாபியை கல்யாணம் முடிச்சாங்க. கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் போகுது, வர்றாங்க. நல்லா கவனிச்சுக்கிடுங்க, ஒரு பெண் குலா வாங்கிட்டு போறா அப்படின்னு சொன்னா அந்த பெண்ணுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு ஹதீஸ்ல ஒரு ஆதாரம். இந்த சம்பவம் வந்து யார் ரசூலுல்லாஹ், என்னுடைய கணவர்கிட்ட வந்து எனக்கு குலா வாங்கி கொடுத்துருங்க. ஏன், என்ன விஷயம், என்ன பிரச்சனை கேட்பாங்கல்ல. ஜமாத்தில் சொன்னாலும் ஜமாத்தை கேட்கத்தானே செய்வாங்க. யார் ரசூலுல்லாஹ், என் கணவர் நல்லவர் தான், அவர் பார்க்க அந்தஸ்தாக தான் இருப்பார், அவரை நேரடியாக பார்த்தோம்னா அழகாத்தான் தெரிவார். ஒரு தடவை நான் பார்க்கும்போது அவருடைய நண்பர்களோடு சேர்ந்து வந்துக்கிட்டு இருந்தார். அவருடைய நண்பர்கள்லாம் பார்க்கறதுக்கு நல்லா ஆஜானு பாகுவா, நல்லா ஒரு ஆடம்பரமா, ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு ரொம்ப அழகா வர்றாங்க. இவரை பார்க்கும்போது சாதாரணமாக தெரியுது. அது எனக்கு மனசுக்கு பிடிக்கல. நான் சொன்னது பொய் இல்லைங்க, ஹதீஸ் உண்மையான ஆதாரமான விஷயம். உங்களுக்கு ஆதாரம்னா நான் எடுத்து தர்றேன். பெருமக்களே, விசுவாசம் வந்து அபியூஸ் பண்ணுறாங்க. உடனே சொல்ல மாட்டாங்க தலாக், சரிம்மா அப்படியா வா பரவாயில்ல பார்த்துக்குருவோம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ உள்ள தகப்பமா இருக்கிற மாதிரி சொல்ல மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு கணவன்னா என்ன, குடும்பம்னா என்ன, வாழ்க்கைனா என்ன, பிரச்சனைகள்னா என்ன, இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லைம்மா, இது பண்ணி தலாக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது, இது வேண்டாம் விஷயம் இப்போன்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க. நம்ம பொம்பளைக்குள்ள போகிற மாதிரி இல்லை முடியாது, எனக்கு வேணும் தலாக்கு வேணும், நான் வேற கணவனை முடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சர்வசாதாரணமாக அந்த பொம்பளை என்ன செய்கிறாங்க, ரெடியம்மான்னு பார்த்து விடுறாங்க. சரி, இந்த அம்மா இவ்வளோ பிடிவாதமாக இருந்தால் கொடுத்தது தானே நம்ம மறந்துட அப்படின்னு செஞ்சது கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இவங்க என்ன செய்கிறாங்க, இன்னொரு சஹாபி அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படிங்கிற ஒரு சஹாபியை திருமணம் முடிக்கிறாங்க. அவர் பார்க்க அந்தஸ்தா அழகா நல்ல குணமுள்ளவர் தான். அல்லாஹ் தஆலாவுடைய சோதனையை பாருங்க. ஒருத்தர் வேணும்னே இவன் சரியில்லை, இவன் இன்னைக்கு நிறைய தலாக்கு எப்படி வருது தெரியுமா, நிறைய புலா எப்படி வருதுன்னு தெரியுமா, என்னுடைய கணவர் படுக்கையில் சரியில்லை, இந்த கம்ப்ளைண்ட் நிறைய வரும், படுக்கையில் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு புலாவை வாங்கிட்டு வேற கல்யாணம் முடிச்சுட்டு இன்னைக்கு வாழ்க்கையில் அவஸ்தைப்படக்கூடிய பெண்கள், நிறைய பெண்களை நம்ம கண்கூட பார்க்குறோம். அது உண்மை இல்லாத இருக்கும். சமீபத்தில் ஒரு புலா அதே மாதிரி நடந்துச்சு. என்னுடைய வீட்டுக்காரருக்கு படுக்கை அறையில் என்ன இல்லை, திறமை இல்லை, திராணி இல்லை, எனக்கு அவருக்கு விலகி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமாக விலகி வந்துருச்சு இந்த மும்பில். அதுக்கப்புறம் அவருக்கு வேற திருமணம் முடிச்சுட்டாங்க. வேற திருமணம் முடிச்சு அவருக்கு குழந்தை வந்துருச்சு, 2வது குழந்தை வந்துருச்சு, 3வது குழந்தையும் வந்துருச்சு. எனக்கு இது வேணாம், படுக்கையில் சரியில்லைன்னு சொல்லிச்சுல, இந்த அம்மாவுக்கு குழந்தை இல்லை. அதுக்கப்புறம் இந்த அம்மாவும் திருமணம் முடிச்சாங்க, அவர் டிவோர்ஸ் பண்ணாரு, அதுவும் குழந்தை இல்லை. குழந்தை இல்லாத அவர் டிவோர்ஸ் பண்ணாரு, இன்னொரு கல்யாணம் முடிச்சாங்க, அவரும் குழந்தை இல்லை, டிவோர்ஸ் பண்ணிட்டாரு. இப்படி அந்த அம்மா டிவோர்ஸ் வாங்கிக்கிட்டே போகுது, இவன் கல்யாணம் முடிச்சுட்டு குழந்தைய பெற்றுக்கிட்டே போறான். பார்த்தீங்களா, அல்லாஹ் இன்னும் மிகப்பெரிய சோதனை. அந்த மாதிரி இந்த அம்மாவுக்கு, ஆயிஷா அம்மாவுக்கு என்ன செய்யுது, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது, வேற கல்யாணம் முடிக்கிறாங்க. அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் அவர் கொஞ்சம் கோபக்காரர். எவ்வளவு கொஞ்சம் கோபக்காரர், ஒண்ணுமே இல்லை. ஒரு விஷய சொல்லுவாரு, சொல்லுவோம் டக்குன்னு செஞ்சிடணும், இல்லைன்னா அடி விடும், இல்லைன்னா அடி. அடினா உங்க வீட்டு அடி எங்க வீட்டு அடிலாம் இல்லை, மரண அடி தான். தட்டுப்ப உடம்பு பூரா போட்டுருச்சு. எந்த அளவுக்கு சொன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபிசுல்லாஹ்வுடைய மனைவி, இப்ப அந்த ஆயிஷா அம்மாவுக்கு அங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க, இந்த மாதிரி நான் வந்து தெரியாதனமா பண்ணிவிட்டேன், இவரை கல்யாணம் முடிச்சிருந்தாலும் எப்போதும் அடிச்சுட்டே இருக்கிறாரு, எனக்கு இவருக்கு குலா வாங்கி கொடுக்க சொல்லுங்க. என்னமா சொல்ற பாருங்க உடம்பு சொல்லிட்டு அந்த அம்மா செய்யறாங்க, தன்னுடைய முந்தானை எடுத்து காட்டுறாங்க, உடம்பு பூரா பச்சையா கொடுக்கூடாது.
அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அதை விவரிக்கும் போது இந்த மசாலா சொல்லுவாங்க, யாரை சொல்லலாம், அந்த அம்மா ஒரு பச்சை கலர் ட்ரெஸ் போட்டுருந்துச்சு, அந்த தாவணையில கோடு கூட இருந்துச்சு, அந்த தாவணையில பச்சை கலர் கோடா இருந்துச்சு, அந்த அம்மா உடம்புலையும் பச்சை கலர் கோடா இருந்துச்சு. அந்த தாவணையில உள்ள பச்சைக்கூடு அதிகமா, அந்த உடம்புல உள்ள பச்சைக்கூடு அதிகமானு தெரியாத அளவுக்கு அடிச்சிருக்கான் மனுஷன். தேவையாது நல்ல ஒரு வாழ்க்கையை எல்லாம் கொடுத்தான்ல. இது ஒரு உதாரணத்திற்கு எடுத்துக்காட்டுக்கான்னு சொல்றேன். இந்த மாதிரி தான் சூழ்நிலை உண்டாகும். ஒரு கணவனை, ஒரு ஆண்மகனை வேண்டுமென்றே அவனிடமிருந்து விலகிக் கொள்ள வேண்டும் என்று யார் அப்பட்டமாக அபாண்டமாக பழி சுமத்தி விலகிடுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படும். இன்னைக்கு சர்வசாதாரணமான காரணம், மொபைல் பார்க்க விடல, டிவி பார்க்க விடல, போன்ல பேசிக்கிட்டு இருந்ததுக்காக வேண்டி அவர் திட்டுறாரு என்னைய. எப்ப பார்த்தாலும் நான் அடுப்படையிலேயே நிக்க வேண்டி இருக்குது. என் கணவனுக்கு மேல சமைச்சு கொடுக்குறேன், அவங்க வீட்டில் உள்ள அத்தா அம்மாவுக்கும் சமைச்சு கொடுக்க முடியாது. அவங்க அத்தா அம்மா இல்லாமல் அவனுக்கு உன் கணவன் வந்துட்டான். அவனுக்கு அவங்க அத்தா அம்மா இல்லாமல் அவனுக்கு வந்துட்டான் கணவன். இந்த மாதிரி சாதாரண காரணங்களுக்கு எல்லாம் செய்யக்கூடிய அந்த தலாக் இருக்குகின்றதே பெருமக்களே, மிக மோசமான பின்விளைவை ஏற்படுத்தும். இதுல மிக முக்கியமா நம்ம விளங்கிக்கிற வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, நம்ம பிள்ளைங்களை நாம வளர்க்கக்கூடிய காலங்கள்லயே நம்மளுடைய கஷ்ட நஷ்டங்களை சொல்லி கொடுத்து வளர்க்கணும். குடும்பத்தினுடைய பிரச்சனைகளை சொல்லி கொடுத்து வளர்க்கணும். போராட்டங்கள்ல இப்படிலாம் இருக்கும், இதெல்லாம் நம்ம சமாளித்து தான் வாழணும், இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழணும், இதுக்காகவெல்லாம் கோவப்படக்கூடாது, கணவன் சொல்லக்கூடிய வார்த்தையை கேட்கணும், மாமியார் மாமனாரை மதிக்கணும், அவங்கள தாய் தகப்பனை போன்று போற்றணும். அன்பிற்குரிய பெருமக்களே, இது நான் சொல்றது யாருக்கு தெரியுமா, வேண்டுமென்றே குலா வாங்கக்கூடிய சாதாரண விஷயங்களுக்காக வேண்டிய குலா வாங்கக்கூடியவங்கலாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தான். இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர சில பேர் இருக்கிறாங்க, ரொம்ப கடுமையான அவஸ்தைக்கு உள்ளாக்கப்படுவார்கள் பெண்கள், வாழவே முடியாது. கணவனுடைய சூழ்நிலையே சரி இருக்காது. கணவன் குடிகாரனா இருப்பான், மனைவி மேல பாசமே இருக்காது, கொஞ்சம் கூட பாசம் இருக்காது, மரியாதை இருக்காது. கணவன் மனைவி தூங்கினதுக்கு அப்புறம் வீட்டுக்கே வர்றது, அப்படியே வீட்டுக்கு வந்தாலும் பக்கத்துல போய் உட்கார முடியாது, அவ்வளவு குடிநாட்டம் அடிக்கும். இப்படி காலம் பூரா இருந்தா இந்த மாதிரி கணவன் எப்படி வாழ முடியும்? அந்த மாதிரி பெண்கள் அந்த மாதிரி குலா கேட்கிறாங்கன்னா அதுல ஒரு நியாயம் இருக்குது. அதை விட்டுட்டு சாதாரண விஷயங்களுக்கெல்லாம் குலாவை வாங்கி அல்லாஹ்வினுடைய சாபத்தை சம்பாதித்து விடக்கூடாது. அதை நம்முடைய பெண்களுக்கு சொல்லித்தர வேண்டும். இன்று சமுதாயத்தில் அளவுக்கு அதிகமாக தலாக்கும் குலாவும் அதிகமாகிவிட்டபடியால் தான் இது போன்ற செய்திகளை சொல்ல வேண்டி இருக்கின்றது. அல்லாஹு தஆலா இந்த சாபக்கேடான விஷயத்தில் இருந்து நம் சமுதாய மக்கள் அனைவரையும் பாதுகாப்பானாக. வாஹிரு தஅவானா